நீங்கள் உங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணும்போதும் சரி, பார்ட்னர்ஷிப் ஃபேம் அல்லது ப்ரைவேட் லிமிடெட் அல்லது எங்கெல்லாம் டிடிஎஸ் அப்ளிகேஷன் இருக்குது அல்லது டேக்ஸ் ஆடிட் கேஸ் அப்ளிகேஷன் இருக்கோ அந்த கேஸ்க்கெலாம் வந்து நீங்கள் மோர் தேன் ஒரு 10 பாயிண்ட்ஸ் டு பி கன்சிடராக இருக்கும். அப்படி என்னவா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுற கேஸ்க்கெலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஓப்பனிங் பேலன்ஸ் யூ ஹாவ் டு செக். லாஸ்ட்லேருந்து ஓப்பனிங் பேலன்ஸ் எப்படி இருக்குங்கிறது யூ ஹாவ் டு செக். நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் வந்து காஸ்ட்டில் பண்ணியிருக்காங்களா மார்க்கெட் ப்ரைஸில் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத வி ஹாவ் டு சொல்ல வேண்டியதாக இருக்கும். சேஞ்ச் இன் மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன் இருக்குன்னா கூட வி ஹாவ் டு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். பர்ச்சேஸு சேல்ஸு டிடிஎஸில் டிஐஎஸில் அல்லது டிடிஎஸில் பிஸ்னஸ் ரிசிப்டாக இருக்கட்டும், அதோட அது எக்ஸீட் ஆயிருக்காங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய கண்டிஷன்ஸ் இருக்கும். இன்னும் ஆர்சிஎம்ல நீங்கள் ஏதாவது எக்ஸ்பென்ஸுக்கு டேக்ஸ் கட்டியிருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பென்ஸை இங்கே கரெக்டாக குவான்டிஃபை பண்ணியிருக்கீங்களாங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் டிடிஎஸ் அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், கான்ட்ராக்டாக இருக்கட்டும், ரெண்ட்டாக இருக்கட்டும், கமிஷனாக இருக்கட்டும், இன்ட்ரெஸ்டாக இருக்கட்டும், மேபி இப்போ ரீசெண்ட்லி என்ன சொல்கிறது 194T பார்ட்னர்ஸோட சேலரி அண்ட் இன்ட்ரெஸ்ட் அக்ரிகேட்டாக ஒரு பார்ட்னருக்கு இன்ட்ரெஸ்ட் சேலரி 20,000 எக்ஸீட் ஆச்சுன்னா யூ ஹாவ் டு டிடெக்ட் டிடிஎஸ் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு பிஎன்எல்ல நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம். 36 பழைய ப்ரொவிஷன் படி அண்டர் 36 அலோவபிள் எக்ஸ்பென்ஸாக இருக்கான்னு பார்க்கணும். 37 டிஸ்அலோவபிளாக இருந்தால் நீங்கள் டிஸ்அலோவ் பண்ணணும். 43A பேமெண்ட் படி நீங்கள் வந்து மோர் தேன் 10,000 கேஷ் பேமெண்ட் போயிருந்துச்சு அப்படின்னா டிஸ்அலோவ் பண்ண வேண்டிய கண்டிஷன் இருக்கும். அதே மாதிரி பிஎஃப் இஎஸ்ஐலாம் வந்து வித்தின் தி டியூ டேட்டுக்குள்ள என்ன பிஃபோர் ஃபைலிங் ஆஃப் தி ரிட்டர்ன் அவங்க பே பண்ணியிருக்கணும், டியூ டேட்டுக்குள்ள ஃபைல் பண்ணியிருக்கணுங்கிற கண்டிஷன்ஸ் இருக்கும். அதை நம்ம கம்பைல் பண்ணுற மாதிரி இருக்கும். டிடிஎஸை பொறுத்த வரைக்கும் வித்தின் தி டியூ டேட்டுக்குள்ள பண்ணியிருந்தா போதும். பிஎஃப் இஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அவங்க ஆக்சுவல் டியூ டேட்டுக்குள்ள பண்ணியிருக்கணும். இதை பொறுத்த வரைக்கும் டிடிஎஸை பொறுத்த வரைக்கும் பிஃபோர் ரிட்டர்ன் ஃபைலிங் பண்ணியிருந்தா கூட போதும். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டிலாம் வந்து அலோவபிளா நான் அலோவபிளாங்கிறத கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும். அதை நம்ம ப்ராப்பராக ஸ்டடி பண்ணி தான் நம்ம டிஸ்அலோவ் பண்ணுறதா என்னங்கிறது இருக்கும். அதே மாதிரி பேட் டெப்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பெக்குலியரி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டு என்பிஎஃப்சிக்கு இப்போ நம்ம ஒரு என்பிஎஃப்சியில் ஒரு அன்செக்யூர் லோன் வாங்கியிருப்போம். அந்த அன்செக்யூர் லோனுக்கு அவங்க டிடிஎஸ் பிடிக்கிற அப்ளிகேஷன் அவங்க பண்ணுறது இல்லை, நாமளும் அவங்க அலோவ் பண்ணுறதும் இல்லை, நம்ம பிடிக்கிறதும் இல்லை. அப்போ நீங்கள் டிடிஎஸ் பிடிக்கணும்னா அந்த எக்ஸ்பென்ஸை நீங்கள் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தான் காமிக்கணும், பிஎன்எல்ல காமிக்க முடியாது. அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை வரைக்கும் அது என்பிஎஃப்சியா பேங்கிங்கா ரெகுலர் பேங்கிங் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனாங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பண்ண வேண்டிய கண்டிஷன்ஸ் இருக்கும். பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் டெட்டார் கிட்டார் கன்ஃபர்மேஷன் இருக்காங்கிறத பார்த்துக்கணும். அசட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கான பில்ஸ் இருக்காங்கிறத பார்த்துக்கணும். மேபி மேஜர் எக்ஸ்பென்சஸ் எந்த எக்ஸ்பென்ஸ் ஃபிக்ஸ்டு அசட்ஸில் பண்ணியிருந்தாலும் அதற்கான செட்டில் பண்ண அதுக்கான எவிடன்ஸ் இருக்காங்கிறத பார்த்துக்கணும். பேங்க் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டை டேலி பண்ணணும். உங்களுக்கு புக்ஸில் இருக்க பேலன்ஸும் பேங்கோட க்ளோசிங் பேலன்ஸும் ப்ராப்பராக இருக்காங்கிறது வி ஹேவ் டு வெரிஃபை. அதர்வைஸ் வி ஹேவ் டு மேக் அ பிஆர்எஸ் பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் போட வேண்டியதாக இருக்கும். செக்யூர் லோனை பொறுத்த வரைக்கும் அந்த லோன் வந்து பிஸ்னஸ் பர்பஸ் யூஸ் ஆயிருக்கா, நான் பிஸ்னஸ் பர்பஸ் யூஸ் ஆயிருக்காங்கிறது வி ஹேவ் டு வெரிஃபை பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வி ஹேவ் டு கிளாசிஃபை ஆஸ் அ அசட்டில் கிளாசிஃபை பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் அதை ப்ரீஃபாக வெரி ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இன்னும் வி ஹேவ் டு எலாபரேட்லி போக வேண்டியதாக இருக்கும். வேற ஏதாவது உங்களுக்கு இது சம்பந்தமான சந்தேகம் இருந்தாலோ கொரி இருந்தாலோ கால் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. 44AB கேஸ் போறவங்களுக்கும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. எப்பயுமே ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி 26 AS TAS